ஆட்சிக்கு வந்தோடனே அதுவும் கிடைக்கும். உதயநிதி ஸ்டாலின் இன்றைய தினம் ஒரு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். திமுக இளைஞரணி நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்தில் பேசியிருக்கிறார். இன்றைக்கு ஸ்டாலின் அவர் பேசும்போது நான் எடப்பாடி பழனிசாமி முரட்டு அடிமையாம். யார்? பாரதிய ஜனதாவுக்கு முரட்டு அடிமையாம். முரட்டு அடிமைன்னு எங்கேயாச்சும் கண்டிருக்கிறீங்களா? புதுசாக கண்டுபிடிச்சிருக்கார். அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதிக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துடலாம். உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நீங்க சிந்திச்சு பாருங்க. எனக்கு இந்த முரட்டு அடிமையில் கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. தாத்தா வாஜ்பாயோட இருக்காரு. இவருக்கு என்ன பட்டம் கொடுக்க போறாரு? ஆக உதயநிதி ஸ்டாலின் அவர்களே தெரிஞ்சு பேச வேண்டும். கட்டுக்குட்டி நீங்க. ஆக வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. நீங்க கூட்டணி பாரதிய ஜனதா கூட்டணி வச்சா அது நல்ல கட்சி, அண்ணா திமுக கூட்டணி வச்சா மோசமான கட்சி. ஏங்க அரசியல்ல ஒவ்வொரு தேர்தல் வருகின்ற பொழுது அந்த வாக்குகள் சிந்தாம சிதறாம கூட்டணி அமைச்சு வேட்பாளர் நிறுத்தி வெற்றி பெறுவது எல்லா கட்சியிலும் இருக்குது. இப்போ அண்ணா திமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணி வச்சாங்களோ அவங்க திமுக கட்சியில் இப்போ கூட்டணி இருக்கிறாங்க. திமுக கட்சியில் யாரெல்லாம் கூட்டணி அங்கம் வச்சாங்களோ அவங்க அண்ணா திமுக இருக்கிறாங்க. ஆக தேர்தலுக்கு தேர்தல் மாறுபடும். அதை வைத்துக் கொண்டு இன்றைய தினம் உதயநிதி ஸ்டாலின் பேசுறார். ஆகவே நான் முரட்டு அடிமை இல்லை. உங்க தாத்தா அப்படின்னா உங்க தாத்தா முரட்டு அடிமையா? ஏன்னா தாத்தா பேச முடியாது. அதனால என்ன குறிப்பிட்டு தாத்தா பேசியிருக்கார். இன்னைக்கு டாஸ்மாக் கடையில், டாஸ்மாக் கடை தமிழ்நாட்டில் 6000 கடை இருக்குது. அந்த கடை தமிழ்நாட்டில் 1.5 கோடி கடை இருக்குது. டாஸ்மாக் கடை ஒரு பாட்டிலுக்கு யார் வாங்கினது? செந்தில் பாலாஜி. அப்படி ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா, 1.5 கோடிக்கு 15 கோடி, வருஷத்துக்கு 5400 கோடி, ஆண்டுக்கு 24,000 கோடி. இந்த 10 ரூபா வாங்கினதுல இவ்வளவு பணம் கொள்ளையடிச்சிருக்கிறாங்க. பல துறை, எல்லா துறையிலும் ஊழல். ஊழல் நடக்காத துறையே இல்ல. ஸ்டாலின் புலம்புறாரு, நான் ரெய்டை கண்டு பயப்பட மாட்டேன், ஆட்சி போனாலும் பயப்பட மாட்டேன்னு. ஆட்சி போகத்தான் போகுது. மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. ஆகவே ஆட்சி போக போகுது என்று ஸ்டாலினே முடிவு செஞ்சு அறிவிச்சிட்டார். இனி கவலையே வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிறது ஸ்டாலின் அவர்கள். அவருடைய கட்டுப்பாட்டிலே துறை கிடையாது. எல்லா அமைச்சர்களும் கொள்ளையடிக்க அமைச்சிட்டாங்க. இன்றைக்கு பார்த்திருப்பீங்க, நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது. அந்த தீர்ப்பு என்னன்னு தெரியும்? இன்னைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர், குடிநீர் வழங்கல் துறை அமைச்சர், அந்த குடிநீர் வழங்கல் துறையில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பணியிடங்களுக்கு ஒவ்வொரு பணியிடத்திற்கு லட்சக்கணக்கான பணம் வாங்கி முறைகேடு நடத்திருக்கிறாங்க. அதே போல நகர்ப்புற வளர்ச்சி துறையில் டெண்டர் விட்டு கமிஷன் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் ஆதாரத்தோட இங்க ஈடி அரசாங்கத்துக்கு அனுப்பி அதுல வழக்கு பதிவு செய்ய சொன்னாங்க. செய்யல. அண்ணா திமுக சார்பா நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். நேற்றைய தினம் உடனடியாக இதில் ஆதாரம் இருக்கின்றது. ஈடி அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையில் ஆதாரம் இருக்குது. ஆதாரத்தின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று அங்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஆக இந்த அரசாங்கத்தில் லஞ்சம் வாங்குவது உண்மையாகிவிட்டது. உண்மைதானே? பத்திரப்பதிவுக்கு போனா ஜோப்பிலிருந்து எடுத்து விட்டுறான். பத்திரப்பதிவுக்கு போனா கொள்ளையடிக்கிறாங்க. அந்த இடத்துல நாம கடனுக்கு வீட்டை வைக்கிறோம், தோட்டத்தை வைக்கிறோம். அங்க போனா அந்த பணத்தையும் பிடுங்குகின்ற அரசாங்கம். இந்த அரசாங்கம் தேவையா? எப்ப பார்த்தாலும் விளம்பரம். விளம்பரம் இல்லாத நாளே கிடையாது. பக்கமா விளம்பரம் கொடுக்கறாங்க. ஒரு பக்கத்துக்கு எவ்வளவு தெரியுங்களா? பத்திரிக்கைக்கு 50 லட்சம். 50 லட்சம் 4 பத்திரிக்கை விட்டா 2 கோடி போச்சு. ஏன் அந்த 2 கோடி ஏழை மக்களுக்கு கொடுங்க. இன்னைக்கு நீங்க விளம்பரம் பண்ணா சொந்த காசு விளம்பரம் பண்ணுங்க. நான் விளம்பரம் கொடுக்க வேண்டாம்னு சொல்ல, ஒரு நாளைக்கு கொடுத்தா பரவாயில்ல. தினந்தோறும்
மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணுகிற அரசாங்கம் தேவையா? நாட்டு மக்களுக்கு திட்டங்கள் கொண்டு வருவதற்கு நிதி இல்லைங்கிறாரு, மத்தியில் நிதி கிடைக்கலைங்கிறாரு. அப்பாவுடைய பேனா, எழுதாத பேனாவை நடுக்கடல்ல கொண்டு வைக்கிறதுக்கு 82 கோடி அரசாங்கத்துடைய வரி பணம் தேவையா? பேனா தேவையா? நீங்க எழுதாத பேனா இங்க வச்சா என்ன? எழுதுற பேனாவை அரசு பள்ளியில படிக்கிற ஏழை மாணவர்களுக்கு கொடுங்க, பாராட்டுவாங்க. இது அவருடைய வரி பணம். அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் கார் ரேஸ் நடத்துறார். தேவைங்களா? காலுக்கு செப்பல், காலுக்கு செருப்பே இல்லாத பல பேர் இருக்கிறாங்க. நான் கிராமத்திலிருந்து வந்தவன், விவசாயி. ஏழைகள் எப்படி கஷ்டப்படுறான் என்று அனுபவ உணர்ந்தவன். அப்படி கஷ்டத்தை அனுபவிக்காதவர்கள் இவர் சென்னை மத்திய பகுதியில் கார் ரேஸ் நடத்துறார். நூற்றுக்கணக்கான கோடி அதுக்கு செலவழிக்கிறாங்க. இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? ஏழை மக்களுடைய வரிப்பணத்தை ஊதாரித்தனமாக செலவழிக்கின்ற அரசாங்கம் தொடர வேண்டுமா? சிந்திச்சு பாருங்க. நான் விளையாட்டா சொல்லல, ஒரு அரசாங்கத்தை பற்றி குறை சொல்லுகிறால் ஆதாரத்தோட சொல்றான். ஒரு அரசாங்கம் ஏழைகளை பார்க்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி பார்க்க வேண்டும். ஒவ்வொரு ரூபாயும் மக்களுடைய வரிப்பணம், ரத்தத்தை வேர்வையாக சிந்தி உழைத்த வரிப்பணம் தான் அந்த வரிப்பணம். ஏதோ திரு கருணாநிதி குடும்பத்தில் வந்த பணம் அல்ல. ஆக இப்படி ஊழல் செய்கின்ற அரசாங்கத்தை வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் கனிந்து விட்டது. அதை செய்வீங்களா? இன்றைக்கு குடும்ப ஆட்சி தமிழகத்துக்கு தேவையா? வாரிசு அரசியல் தேவையா? இரண்டு முடிவு கட்டுகின்ற தேர்தல் சட்டமன்ற பொது தேர்தல். அதை செய்து கொடுப்பீங்களா? ஆக இன்றைய தினம் சிந்திக்க வேண்டும். இன்றைக்கு மிகப்பெரிய பணக்கார குடும்பத்தில் ஒரு குடும்பமா திரு ஸ்டாலின் குடும்பம் இருக்குது. ஆக இப்படியே விட்டுட்டா குடும்ப ஆட்சி தமிழகத்தில் வந்து வாரிசு அரசியல் வந்து நாட்டை குட்டிச்சவராக்கிடுவார்கள். ஆகவே இந்த தேர்தலை விழிப்போடு இருந்து நீங்கள் அதிமுக கூட்டணி வெற்றி பெற செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆட்சி வந்த பிறகு மின் கட்டணம் உயர்வு, சொத்து வரி, வீட்டு வரி உயர்வு, கடவரி உயர்வு, அதோட குப்பைக்கு வரி போட்டாங்க. இப்படி வரி மேல் வரி போட்டு மக்களை வாட்டி வதைக்கின்ற அரசாங்கம் மீண்டும் வேண்டுமா? அதோட இன்றைக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதி எதுவுமே நிறைவேற்றல. எல்லாம் போராட்டம் ஆரம்பிச்சுட்டாங்க. விவசாயிகள் ஒரு பக்கம் போராட்டம், செவிலியர் ஒரு பக்கம் போராட்டம், தூய்மை பணியாளர்கள் ஒரு பக்கம் போராட்டம், சத்துணவு அமைப்பாளர் ஒரு பக்கம் போராட்டம். தமிழகம் ஒரு போராட்ட களமாக இன்றைக்கு மாறிவிட்டது. ஆக கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நம்பி மக்கள் வாக்களிச்சாங்க, ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் அதை நிறைவேற்றாத காரணத்தினால 5 ஆண்டு நிறைவு பெறுகின்ற இந்த சூழ்நிலையில் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றல் என்று வீதிக்கு வந்து போராடுகின்ற சூழ்நிலை இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. மக்களை ஏமாற்றுகின்ற ஆட்சிக்கு ஒரு முடிவு கட்டுகின்ற தேர்தல் வருகின்ற சட்டமன்ற பொது தேர்தல் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சிந்திக்க வேண்டும். அது மட்டுமல்ல, கொரோனா காலத்தில் விலைவாசி உயர்ல ஒவ்வொரு குடும்பத்தையும் ஒரு வருஷம் விலையெல்லாம் சக்கரை கொடுத்தோம், அரிசி கொடுத்தோம், என்ன கொடுத்தோம், குடும்பத்துக்கு 1000 ரூபாய் கொடுத்தோம். தை பொங்கல் வந்தது, எல்லா குடும்பத்துக்கும் முதல் 2500 ரூபாய் கொடுத்தது அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு கொரோனா காலத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, அதை எண்ணி பார்த்து பொங்கல் தொகுப்போடு கொடுத்தோம். இது அதிமுகவுடைய ஆட்சி. அந்த காலத்தில் அப்படி ஒரு அற்புதமான ஆட்சி கொடுத்தோம். அந்த காலகட்டத்தில் மாணவர் மன உளைச்சல் இருந்தாங்க. அவர்களெல்லாம் ஒரு வருடம் வீணா போயிட்டு சொன்னாங்க. அவருடைய கோரிக்கையை ஏற்று ஆல் பாஸ் போட்டு கொடுத்தோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைன்ல தேர்வு வச்சு அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. மாணவனுடைய குறையிலையும் போக்கி அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி மக்களுக்காக சேவை செய்து, அது மட்டும் இல்ல, கிராமம் நிறைந்த பகுதி, இந்த பகுதியில் ஏரி குளம் குட்டை எல்லாம் தூர்வாரி குடிமராமத்து திட்டத்தை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். பெய்கின்ற மழை நீர் ஒரு சொட்டு நீர் கூட வீணாகாம முழுவதும் தேக்கி வைத்து கோடை காலத்தில் விவசாயத்திற்கு தேவை நீர், நிலத்தடி நீரை உயர்த்தி குடிப்பதற்கு தேவை நீரை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதையும் தடுத்து நிறுத்திட்டாங்க. விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் பம்பு செட் இயங்கும், அந்த உத்தரவையும் ரத்து செய்த அரசாங்கம். ஒரே ஆண்டில் 2 முறை விவசாயிகள் வாங்கிய தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கத்தில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி செய்து கொடுத்தோம் விவசாயிகளுக்கு. இப்படி அதிமுக ஆட்சியில் நிறைய திட்டங்களை கொண்டாந்தோம். அதே போல விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட நெல் மூட்டைகளை உடனுக்குடன் நேரடி கொள்முதல் செஞ்சு அவருடைய வங்கி கணக்கில் வச்சு விவசாயிகளுக்கு எந்த ஒரு குறையும் இல்லாம
அந்த நெல் மணிகளை எல்லாம் பத்திரப்படுத்தி அவருடைய வங்கி கணக்கிலே அந்த நேரடி கொள்முதலத்திலே அதை உரிய முறையிலே கொள்முதல் செஞ்சு விவசாயிகளை காப்பாற்றிய அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். அதோட இன்றைய தினம் இன்றைக்கு 7.5% இடஒதுக்கீடு. இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவெல்லாம் ஏழைகள். அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த அரசு பள்ளியில் அதிகமாக படிக்கிறாங்க. அவருடைய கனவு மருத்துவராக வேண்டும். அந்த கனவை நனவாக்க என்பதற்காக எதிர்க்கட்சி கோரிக்கை வைக்கல, பொதுமக்கள் கோரிக்கை வைக்கல. நானும் அரசாங்க பள்ளியிலே படித்தவன். ஆகவே அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் ஏழைகள். அவருடைய கனவு நனவாக என்பதற்காக 7.5% உள்ளிடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அமல்படுத்தப்பட்டு அதை நிறைவேற்றி இன்றைய தினம் 3000 பேர் அரசு பள்ளியில் படித்த நம்முடைய மாணவர்கள் மருத்துவ கல்வி கிடைக்குது. அந்த மருத்துவ கல்வி இடம்பெற்றவர்கள் ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள். மருத்துவ கல்வி கட்டணம் கட்ட முடியல, அதை அரசாங்கமே மருத்துவ கல்வி கட்டணத்தை செலுத்தும் என்ற அறிவிப்பை கொடுத்து அதை நிறைவேற்றி கொடுத்து இன்றைக்கு ஏழைகள் குடும்பத்திலே பிறந்த மாணவ மாணவி மருத்துவராகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஒரே ஆண்டில் 11 அரசு மருத்துவக் கல்லூரி, 68 கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 10 ஆண்டுல 21 பாலிடெக்னிக் கல்லூரி கொடுத்தோம். 5 இன்றைக்கு கால்நடை மருத்துவக் கல்லூரி ஆராய்ச்சி நிலையம், 4 பொறியியல் கல்லூரி, 4 வேளாண்மை கல்லூரி, 7 சட்டக் கல்லூரி. இப்படி கல்லூரிகளை திறந்து கிராமத்தில் வாழ்கின்ற ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட கடை கோட்டில் இருக்கிற குடும்பத்தில் வாழ்கின்ற மாணவ மாணவி கூட பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய குறைந்த கட்டணத்திலே பட்டப்படிப்பு கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கியது அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு அதிக பேர் படிக்கிறான்னு சொன்னா காரணம் அதிமுக. சிந்திக்க வேறும் இளைஞர்கள் ஏதோ ஆசைப்படுறீங்க, யாரோ புது புது கட்சி நடத்துறாங்க, அவர்களாக அதை செஞ்சாங்களா? ஏழை மாணவர்கள் பட்டப்படிப்பு படிக்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தந்தது பொன்மன செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அந்த வழியில் வந்த மாண்புக அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசாங்கம் இன்றைக்கு நம்முடைய மாணவர்களுக்கு கல்வி செல்வத்தை அழியா செல்லும் கல்வி செல்லும். இன்னைக்கு எத்தனையோ செல்வம் இருக்குது, அந்த செல்வமெல்லாம் நிலைக்காது. ஆனால் நம் உயிர் இருக்கின்ற வரை நம்மோடு இருக்கின்ற ஒரே செல்வம் கல்வி செல்வம். அந்த கல்வி செல்வத்தை நம்முடைய இளைஞர்களுக்கு கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இளைஞர்கள் அதை எண்ணி பார்க்க வேண்டும். இளைஞர்கள் சமுதாயம் சிறந்திருக்கின்றது சொன்னால் அதிமுக அடித்தளம் அமைத்தது என்பதை அவர் உணர வேண்டும். ஆகவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் இளைஞர்கள், பொதுமக்கள், விவசாய தொழிலாளி, ஒட்டுமொத்த மக்கள் நம்முடைய அதிமுக தலைமையில் அமைக்கப்பட்ட தேசிய கூட்டணியை ஆதரித்து அதை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டு, மீனவ மக்கள், இந்த பகுதியில் மீனவ மக்கள் இருக்கிறாங்க. மீன்பிடி தடை காலத்தில் அதிமுக ஆட்சி இருக்கிற பொழுது உயர்த்தணும். இப்போ 8000 ரூபாய் மீன்பிடி தடை காலத்தில் கொடுக்குறாங்க. அதிமுக ஆட்சிகளுடன் அந்த 8000 12,000 ரூபாயாக உயர்த்த வாங்கப்படும். மீன்பிடி தடை காலத்தில் மீனவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற 8000 ரூபாயை 12,000 ரூபாயாக உயர்த்தி அதிமுக ஆட்சியிலே வழங்கப்படும் என்ற நற்செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து நிகழ்ச்சியில் பங்கு பெற்றிருக்கின்ற மரியாதைக்குரிய இன்றைக்கு முன்னாள் அமைச்சர் ரமணா அவர்களே, முன்னாள் அமைச்சர் பெஞ்சமின் அவர்களே, அப்துல் ரஹீம் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மாதவர் மூர்த்தி அவர்களே, முன்னாள் அமைச்சர் TKM சின்னையா அவர்களே, அமைப்பு சார் திருவேற்கல் சீனிவாசன் அவர்களே, கழகத்துடைய நிர்வாகிகள், அருமைச்சோழல் பஞ்சட்டி கே நடராஜன் அவர்களே, திரு ஜே சுரேஷ் அவர்களே, பி வினோத்குமார் அவர்களே, திரு பொன்னுதுரை அவர்களே, திருமதி MK சுமித்ரா குமார் அவர்களே, திரு அன்பழகன் அவர்களே, திருமதி கமலா முனிவேல் அவர்களே, திரு AK சுதாகரன் அவர்களே, திரு PT பானுபிரசாத் அவர்களே, திரு ஜே பத்மஜா ஜனார்த்தனம் அவர்களே, திரு S ராகேஷ் அவர்களே, திரு S ஜெயச்சந்திரன் அவர்களே, திரு P சங்கர் அவர்களே, திரு C மோகன் அவர்களே, திரு டாக்டர் M ஜீரா அவர்களே, திரு ஆரணி ஓம் சக்தி குணபதி அவர்களே, திரு ஆமூர் M தனசேகரன் அவர்களே, திரு S சம்பத் அவர்களே, திரு GS வினோத் அவர்களே, திரு N செல்வகுமார் அவர்களே, திரு யா தமிழ்ச்செல்வன் அவர்களே, திரு T தர்ம பிரகாஷ் அவர்களே, திரு M முத்துக்குமார் அவர்களே, மிஞ்சூர் தெற்கொண்டிச்சார் திரு M சுந்தரவனம் வடக்கொண்டிச்சார் அவர்களே, திரு AM தயாளன் அவர்களே, திரு V பட்டாபிராமன் அவர்களே, மற்றும் நம்ம கூட்டணி கட்சி சேர்ந்த பாரதிய ஜனதா கட்சி சேர்ந்த கிழக்கு மாவட்டத்தில் திரு S சுந்தரம் அவர்களே, BJK உள்ளாட்சி மேம்பாட்டு பிரிவு மாநிலத்தில் திரு M பாஸ்கரன் அவர்களே, பாமக திருவள்ளூர் மாவட்ட திரு VM பிரகாஷ் அவர்களே, பாமக தொகுதி தேர்தல் பொறுப்பாளர் திரு சுதாகர் அவர்களே,
அம்மா மக்கள் முன்னேற்ற கழக திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு பி சங்கராஜ் அவர்களே, தமாக திருவள்ளூர் வடக்கு மாவட்டத்தில் திரு எஸ் சேகர் அவர்களே, புரட்சி பாரதம் திருவள்ளூர் வடக்கு மாவட்ட செயலாளர் திரு புதுவாயில் சரவணன் அவர்களே மற்றும் ஐஜே கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, நம்ம கூட்டணியில் அங்கமைக்கின்ற கட்சியுடைய நிர்வாகிகளே, தொண்டர்களே, பெரியவர்களே, தாய்மார்களே, அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் நன்றி கலத்தை வணக்கத்தை தெரிவித்து, வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய கூட்டணியுடைய வெற்றி வேட்பாளராக போட்டியிடுவதற்கு நம்முடைய கட்சி சார்பாக போட்டியிட்டா இரட்டை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யும். ஒருவேளை கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டா கூட்டணி கட்சி சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம், மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு, பை பை ஸ்டாலின். இங்கே திரளாக வந்திருக்கின்ற கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பத்திரமாக வாகனத்தில் வீடு போய் சேர வேண்டும் என்று அன்போடு கேட்டு, மிகச் சிறப்பாக எழுச்சி பயண நிகழ்ச்சி ஏற்பாடு செய்த மாவட்ட அறிவிச்சார் பலராமன் அவர்களுக்கும் அவரோடு இணைந்து பணியாற்றிய கழக நிர்வாகிகள், தொண்டர், கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாக தொண்டர் அனைவருக்கும் நன்றி நன்றி.